இந்த கதையில பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல்லயே ரொம்ப பேரழகான ஒரு பொண்ணுக்கு அவளோட சீனியர் மேல ஒரு க்ரஷ். எப்பவாவது அவர்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணுவா. பட் அந்த பையன் சுத்தமா கண்டுக்க மாட்டான். ஏன்னா, அந்த பையனுக்கு ஒரு டாம் பாய் மாதிரி தங்கச்சி. எப்போதும் துருதுருன்னு இருப்பா. அதனால எப்ப பாரு அந்த பொண்ண போட்டு இவனும் திட்டிட்டே இருப்பான். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, வால் நட்சத்திரம் விழும்போது இந்த பொண்ணு வேண்டிக்கிறா. கடவுளே! எப்போதும் நான் என் க்ரஷ் கூடயே இருக்கணும்னு. அதே சமயம் இன்னொரு பக்கம் அந்த டாம் பாய் தங்கச்சி, ஐயோ! என் அண்ணன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க கடவுளே! அப்படின்னு வேண்டிக்கிறா. இவங்க 2 பேரோட வேண்டுதலுமே பலிக்குது. என்னன்னு பார்த்தா, அடுத்த நாள் இவங்க 2 பேரோட ஆத்மாவுமே உடம்பு விட்டு உடம்பு மாறி போயிடுது. அதாவது அந்த டாம்பாயோட ஆத்மா இந்த அழகான பொண்ணு உடம்புக்குள்ளேயும், இந்த அழகான பொண்ணோட ஆத்மா அந்த டாம்பாய் தங்கச்சி உடம்புக்குள்ளேயும் போயிடுது. இப்படி போனதுக்கு அப்புறமா இவங்க லைஃப்ல என்னெல்லாம் நடக்குது? ஃபைனலா அந்த பொண்ணு அவ லவ் பண்ற பையன்கிட்ட லவ்வ சொன்னாளா? இல்லையா? அப்படிங்கிறத இந்த கதை ஃபுல்லா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எல்லாருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சரி வாங்க அப்படியே நம்ம டிராமாக்குள்ள போயிடலாம். இப்போ டிராமாவை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கதையோட டாம்பாய் தங்கச்சியை தான் காட்டுறாங்க. இவளோட பேரு ஜியான். இப்போ ஜியான் வேகமா வரும்போது பின்னாடியே ஜியானோட ஃப்ரெண்டு டியான் யூ அவன் ஓடி வந்து, ஜியான் ஜியான் ப்ளீஸ் ஜியான் என் கூட பேஸ்கெட் பால் விளையாடவா அப்படின்னு கூப்பிடுறான். டேய் எனக்கு வேலை இருக்கு போட அப்படின்னு இவ சொல்ல, ஏ ப்ளீஸ் நீ மட்டும் வரலனா நான் இந்த கேமில் தோற்று போயிடுவேன். என்னது ஒரு பொண்ணு வந்து தான் நீ கேமில் ஜெயிக்கணுமா? அப்போ அந்த அளவுக்கு நீ கோழையா? போடா எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுன்னு அங்கேருந்து ஓடுறா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம கதையோட ஹீரோயின். இவளோட பேரு நியான். அந்த ஸ்கூல்லே ரொம்ப அழகான பொண்ணு, சைலண்டான பொண்ணு, எல்லாருக்குமே இவ்வளோ ரொம்ப பிடிக்கும். இப்போ அவளோட டீச்சர் கூட, இங்கே பாரு நாளைக்கு ஒரு ஸ்பீச் காம்படிஷன் இருக்குது, அதுக்கு நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகே அப்படின்னு சொல்ல, ஓகே மேம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு மாதிரி வெளியே வரா. அப்போ அந்த இடத்துல ஒரு பையனை பார்த்து சிரிக்கிறா. அங்கே இருக்கிறது வேற யாரும் இல்லை, நம்ம கதையோட ஹீரோ தான். இவனோட பேரு சென். நம்ம ஹீரோயின் நியானுக்கு சின்ன வயசுல இருந்தே இவன் மேலே ஒரு க்ரஷ்ஷு. பட் அவன்கிட்ட இன்னும் பேசினதே இல்லை. ஸோ ஈன்னு இழிச்சிட்டு அவன் பின்னாடியே போயிட்டுருக்கா. தென் கொஞ்ச நேரத்துலேயே ஸ்கூல் முடியுது. அப்போ நம்ம ஹீரோயின் கிளம்பும் போது ஹீரோயினுக்கு ஷாஷான்னு ஒரு ஃப்ரெண்டு இருப்பா. அவள் ஓடி வந்து, ஒரு நிமிஷம் இருடி, என் சைக்கிளை நான் எங்கே பார்க் பண்ணேன்னு தெரியல அப்படின்னு சைக்கிள் ஸ்டாண்டுக்கிட்ட சைக்கிளை தேடுறா. நம்ம ஹீரோயினும் அப்படியே வெயிட் பண்ணும் போது அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட சைக்கிள் இருக்கிறத பார்க்குறா. உடனே அவளுக்கு ஒரு ஆர்வம் வருது. அந்த சைக்கிளை போய் தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே கிட்ட போகிறா. அண்ட் இதை பின்னாடியிலிருந்து டாம்பாய் தங்கச்சி இருக்கா இல்லையா, அந்த ஜியான் அவ நோட் பண்ணுறா. அவள் உடனே நினைக்கிறா, ஐயோ இந்த நியான் எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி நியானை பார்க்கும்போது அந்த டைமில் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு சென் வந்துடுறான். உடனே அவன் ஜியான் அப்படின்னு கத்த, இவனோட சத்தத்தை கேட்டு நியான் பயந்து போய் சைக்கிள் எல்லாத்தையும் அப்படியே தள்ளி விட்டுடுறா. இதை பார்த்த உடனே அவன், ஐயோ எல்லா சைக்கிளையும் தள்ளி விட்டுட்டியா அப்படின்னு முறைச்சிட்டே வர, அது அது வந்து அப்படின்னு அவ திணறா. பட் ஜியான் ஓடி வந்து, லூசு எல்லாமே ஒன்னால தான்டா, நீ கத்துனதுல தான் அவள் பயந்து போய் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டா அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ முறைச்சிக்கிட்டே பாதி சைக்கிள் எடுத்து வைக்கிறான். உடனே இவ கேட்குறா, மீதியை யார் எடுத்து வைப்பா அப்படின்னு கேட்க, யார் தள்ளி விட்டாங்களோ அவங்களே எடுத்து வச்சுக்கட்டும் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து முறைச்சிட்டு போகிறான். பட் உடனே இந்த ஜியான் ஹீரோயின் கிட்ட வந்து, நீ ஒன்றும் கவலைப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறா. ஹீரோயின், இல்லைங்க பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்ல, எதுக்கு வாங்க போங்கன்னு சொல்கிற, நம்ம 2 பேரும் கிளாஸ்மேட்டு தானே, ஃப்ரீயாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஜாலியாக சிரிச்சுட்டே அங்கேருந்து போகிறா. தென் ஜியானும் நம்ம ஹீரோவும் ஒன்றா சைக்கிளில் வீட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது ஜியான் சொல்கிறா, இங்கே பாருடா நான் வந்து இந்த வருஷம் ஃபிசிக்ஸ் காம்படிஷனில் கலந்துக்க போகிறேன். என்னது நீ அதில் கலந்துக்க போறியா? ஆமாம், போன வருஷம் நீ கலந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினல, அதே மாதிரி நானும் இந்த வருஷம் கலந்துக்கிறேன். என்னது அதெல்லாம் நீ கலந்துக்க வேணாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அட போடா நீயும் கலந்துக்க மாட்டேன், என்னையும் கலந்துக்க விட மாட்டேன், உனக்கு ஒரு வேலையே இல்லை அப்படின்னு இவ முறைச்சிட்டே வந்துடுறா. பட் வந்தவ சும்மா இல்லை, அவளுக்கு ஃபிசிக்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிட்டே ஆகணும் போல இருக்கு. ஸோ அங்கே வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பேரண்ட்ஸ் கிட்ட, இல்லை வீட்டில் இருக்க யார்கிட்டையாவது சைன் வாங்க சொல்லி. அதில் சைன் பண்ணாதான் அந்த காம்படிஷன்லேயே கலந்துக்க முடியும். ஸோ இப்போ இவ என்ன செஞ்சிட்றானா, அவளுக்கு டியான்யூன்னு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான்ல, அவனை வச்சு அப்படியே ஹீரோ மாதிரி அந்த ஃபார்மில் சைன் போட்டு வாங்கிடுறா. வாங்கிட்டு அப்படியே நைஸாக வீட்டுக்கு வரும்போது, எங்கே போயிட்டு வர அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அது நான் எங்கேயோ போயிட்டு வரேன், உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்? இவ்வளோ லேட்டாக வீட்டுக்கு வருவ அப்படின்னு ஹீரோ கேட்க, சும்மா என்னை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாத அப்படின்னு இவன் முறைச்சிட்டே உள்ளே வந்து, இவனுக்கு ஒரு வேலையே இல்லை, இதை பண்ணாது அதை பண்ணு அப்படின்னு என்னை தொல்லை கொடுத்துட்டே இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறா. அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் நம்ம கதையோட ஹீரோயினுமே அவளோட ரூமில் இருக்கும் போது திடீர்னு அங்கே நிறைய வால் நட்சத்திரம் வர ஆரம்பிக்குது. அப்போ இவன் மனசில் வேண்டிக்கிறா, அட இவ்வளோ வால் நட்சத்திரமா, அப்போ நான் எது வேண்டுனாலும் அது பழிச்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு
கடவுளே நான் எப்போதுமே என்னோட க்ரஷ் சென் கூடவே இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறா. அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் அந்த டாய் பாய் இருக்கால அவ வேண்டிக்கிறா, கடவுளே இந்த சென் கிட்ட இருந்து நீ எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு வேண்டிக்கிறா. இப்போ இவங்க வேண்டிக்கிறது பழிக்கிற மாதிரி கடவுள் என்ன செஞ்சிட்டாரு, இவங்க 2 பேரோட சோலையும் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடுறாரு. தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நம்ம ஹீரோ வந்து, ஜியான் எவ்வளோ நேரம் தூங்குவ, எழுந்திரிடி அப்படின்னு சொல்லி எழுப்புறான். இதோ எந்திரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை திறக்கிறா ஜியான். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது நியான். ஜியான் நியான்னு சொன்னால் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், அதனால நான் ஹீரோயினே சொல்லிக்கிறேன். இப்போ ஜியானோட உடம்புக்குள்ளே நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஒரு நிமிஷம் ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. ஆமாம், இங்கே என்ன நடக்குது, என் மூஞ்சி ஏன் மாறி போயிருக்கு, ஒருவேளை நான் கனவு கண்டுட்டு இருக்கனோ அப்படின்னு யோசிக்கிறா. இதுவே இன்னொரு பக்கம் நியான் உடம்புக்குள்ளே இருக்க நம்ம ஜியான் எந்திரிக்கிறா. அவளும் எந்திரிச்சு, ஆமாம் நான் எங்கே இருக்கேன், நான் என்ன இந்த பொண்ணு உடம்புக்குள்ளே இருக்க, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கும் போது, நியான் என்ன பண்ணிட்டு இருக்க, டைம் ஆச்சு பாரு, இந்த சீக்கிரமாக ட்ரெஸ்ஸை போடு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நிறைய அழகழகான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போக, அட இந்த ட்ரெஸ் எல்லாம் என்னோடதா, அதோட எங்கள் ஸ்கூல்லையே அழகான பொண்ணு உடம்புக்குள்ளே நான் வந்துட்டேனா அப்படின்னா கண்டிப்பாக இது கனவாக தான் இருக்கும். பட் கனவாக இருந்தாலும் என்ன, நான் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான் ரொம்ப குஷியாக கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறா. இன்னொரு பக்கம் ஜியான் உடம்புக்குள்ளே இருக்க நம்ம ஹீரோயின், இது கண்டிப்பாக கனவாக தான் இருக்கும் அப்படின்னு தயங்கிட்டே வரும்போது அங்கே ஹீரோ உட்காந்துருக்கான். உடனே இவ போய் கன்னத்தில் கை வச்சுட்டு, அட கனவாக இருந்தாலும் எல்லாம் உண்மை மாதிரியே இருக்கு அப்படின்னு யோசிக்க, என்ன பார்த்துட்டு இருக்க, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறான். சரி சரி அப்படின்னு இவ வேகமாக சாப்பிட்டுட்டு கிளம்புறா. அப்படி போகும்போது, சரி சீக்கிரமாக சைக்கிளில் ஏறு நம்ம கிளம்பணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, நான் சைக்கிளில் ஏறணுமா அப்படின்னு இவ வெக்கப்பட்டுக்கிட்டே ஒன் சைடாக உட்காடுறா. உனக்கு இன்னைக்கு பீரியட்ஸா என்ன அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லையே, அப்புறம் எதுக்கு ஒன் சைடு உட்காடுற, ஒழுங்கா டபுள் சைடு காலை போட்டு உட்காரு அப்படின்னு சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டே இவ 2 சைடு கால் போட்டு உட்காடுறா. அண்ட் அப்போ சைக்கிளில் போகும்போது இவ ஜாலியாக ஹீரோவை ஹக் பண்ணிக்க, இப்போ நீ கையை எடுக்கிறியா இல்லையா அப்படின்னு அவன் கேட்குறான். அப்பயுமே இவ கை எடுக்கலை. சரி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை கொண்டுட்டு வந்து ஸ்கூலில் விட்டுடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான் இருக்கால, அவள் செம்ம ஜாலியாக, ஐயோ நான் பேர் அழகியாயிட்டேன் அப்படின்னு அப்படியே காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டே ஸ்கூலுக்கு வரா. இன்னொரு பக்கம் ஜியான் உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோயினும், அட கனவுல கூட ஸ்கூல் ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டே வரும்போது, ஜியான் நீங்க என்ன பண்ணுற அப்படின்னு டியான் வரான். அது அது ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஆமாம் எதுக்கு திருன்னு முழிக்கிற, எனக்கு தெரிஞ்சிருச்சு நீ ஸ்கூலுக்கு லேட்டாக வந்துட்ட, அதனால தானே இப்படி திருன்னு முழிக்கிற அப்படின்னு ஜியான் கேட்க, டப்புன்னு ஒரு அடி பின்னாடி அந்த சார் வந்து அடிச்சுட்டு, டேய் இங்கே என்னடா கதை பேசிகிட்டு இருக்க, எப்போதும் ஸ்கூலுக்கு லேட்டாக தான் வருவியா அப்படின்னு சார் கேட்க, சரியா சார் என்ன மட்டும் அடிக்கிறீங்க, அவளும் தான் சார் லேட்டு அப்படின்னு சொல்ல, ஜியான் நல்லா படிக்கிற பொண்ணுடா, அவள் லேட்டாக வந்தாலும் படிச்சிருவா, ஆனால் நீயும் தான் இருக்கிய மக்கு, சரி சரி உள்ளே போங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பிடுறாரு. இன்னொரு பக்கம் இன்னைக்கு தான் அந்த ஸ்பீச் காம்படிஷனா, ஸோ அங்கே இருக்க டீச்சர், ஐயோ இந்த நியான் எங்கே போய் தொலைஞ்சா, அவளுக்கு இன்னைக்கு காம்படிஷன் தானே, அவளை காணோமே அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. பட் இங்கே நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான் ரொம்ப ஜாலியாக வரா. அப்போ அங்கே டியானியூ நின்றுட்டு இருக்கானா, உடனே டியானியூ கிட்ட, டியான் எப்படி இருக்க அப்படின்னு வர, டியான் உடனே, என்னடா நம்ம ஸ்கூல்லே அழகான பொண்ணு என்கிட்ட வந்து பேசுது அப்படின்னு ஈன்னு இழிச்சிட்டு இருக்கான். அப்போ அவகிட்ட வந்து, என்னடா ஈன்னு இழிக்கிற, நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லும் போதே பின்னாடி மேம் வந்துடுறாங்க. உடனே அவங்க, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க நியான், வா காம்படிஷனுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியானை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு வந்து, போ சீக்கிரமாக போய் பேசு அப்படின்னு ஸ்டேஜில் ஏற்றி விடுறாங்க. இப்போ ஜியான் யோசிக்கிறா, என்னது ஸ்பீச்சா, இது கனவு தானே, நான் என்ன பேசுனா என்ன பிரச்சனையாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஜாலியாக ஸ்டேஜில் ஏறி போய் நின்று, எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, பட் ஸ்கூலில் சில மாற்றம் பண்ணால் ஸ்கூல் ரொம்ப பெட்டராக இருக்கும். அது என்னென்னா, எங்களுக்கு லஞ்ச் ஹவர் வெறும் 45 மினிட்ஸ் தான் இருக்குது. 45 மினிட்ஸில் நாங்கள் எப்படி சாப்பிட்றது, அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸாவது விடுறதில்ல. அது மட்டும் இல்லை, இப்போல்லாம் எங்களுக்கு பிடி ஹவரே விடுறதில்ல. அதோட நீங்கள் ஏன் வாரத்தில் 6 நாள் ஸ்கூல் வைக்கிறீங்க, வேணும்னா 3 நாள் ஸ்கூல் வச்சுட்டு 4 நாள் லீவ் விடலாம்ல அப்படின்னு சொல்லி நல்லா அலப்பறை பண்ணி ஸ்டேஜில் கத்திக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து அந்த டீச்சருக்கு டென்ஷன் ஆகி, நீ என்ன பேசுகிற, ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கு அப்படின்னு திட்டுறாங்க. இது கனவு தானே, நான் என்ன பேசினாலும் எந்த பிரச்சனையும் நடக்காது அப்படின்னு இவ ஜாலியாக அப்படியே ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கலான்னு வரும்போது அந்த இடத்துல ஜியானோட உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோயின் அங்கே உட்காந்துருக்கிறத இந்த நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க இந்த ஜியான் கவனிக்கிறா. உடனே 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிறாங்க.
2 பேருக்கும் என்னது இது என்ன மாதிரி ஒருத்தி அப்படின்னு ஒரு குழப்பம். அப்ப கரெக்டா இந்த ஜியான் வரும்போது ஸ்லிப் ஆகி போய் ஹீரோயின் கிட்ட விழ, ஹீரோயினுக்கு முதுகுல அடிபட்டுருது, இவளுக்கு காலில் அடிபட்டுருது. பட் 2 பேருக்கும் ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரியல. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க ஜியான் இருக்கால, அவளை கூப்பிட்டுட்டு வந்து வச்சு டீச்சர் செம்ம திட்டுறாங்க. உன்னை நம்பி ஸ்டேஜில் ஏற்றி விட்டா நீ என்ன பேச்சு பேசுகிற அப்படின்னு செம்ம திட்ட. அப்பதான் இவ யோசிக்கிறா, ஐயோயோ அப்படின்னா என்னோட ஆத்மா இவ உடம்புக்குள்ள வந்துருச்சா? இது எதுவும் கனவில்லையா, உண்மைதானா? இது தெரியாம ஸ்டேஜில் என்னென்னமோ பேசி வச்சுட்டனே அப்படின்னு முழிக்கிறா. இப்போ அந்த டீச்சரும், உனக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்கு ஸ்டேஜில் அப்படி பேசின அப்படின்னு கேட்க, அது வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை மேடம், அதை பற்றி யோசிச்சு என் மண்டை குழம்பி நான் ஸ்டேஜில் என்னென்னமோ உளறிட்டேன், நான் மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு அவள் சமாளிச்சிட்டு இருக்கா. பட் இப்படி இவ சமாளிக்கிறத வெளியே இருந்து உண்மையான நம்ம ஹீரோயின் அம்மா நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜியான் உடம்புக்குள்ள இருக்க நம்ம ஹீரோயின், ஐயோ அப்படின்னா இது எல்லாமே நிஜம்தானா? என்னோட உடம்புக்குள்ள இப்போ உண்மையான ஜியான் இருக்கா? ஜியானோட உடம்புக்குள்ள நான் இருக்கேன் அப்படின்னு குழப்பத்துல இருக்க. அப்போ ஹீரோ பக்கத்துல இருந்து திட்டிட்டு இருக்கான், உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? எங்கேயாவது பொண்ணு மாதிரி நடந்துக்கிறியா? ஏன் இப்படி கை கால்லாம் அடிபட்டிருக்கு அப்படின்னு திட்ட. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு இவ சமாளிச்சுட்டே ஓட, என்னாச்சு இவன் ஏன் சரியா பேச மாட்றா அப்படின்னு ஹீரோவுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க ஜியான் இருக்கால, அவள் வந்து வீட்டுக்கு போகும்போது கார்ல ஏறிட்டு, அப்பா இன்னைக்கு நான் காம்படிஷன்ல ஒழுங்கா பார்ட்டிசிபேட் பண்ணலப்பா அப்படின்னு பாவமா சொல்ல, உடனே அவரு, பரவாயில்ல நியான், உன்னை பத்தி எனக்கு தெரியும், ஒருவேளை இந்த டைம் சொதப்பிடுச்சுன்னா என்ன, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல, உடனே இவளுக்கு சந்தோஷம். அட, இந்த நியானோட அப்பா இவ்வளோ நல்லவராக இருக்காரு, இவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தா, அங்கே நியானோட அம்மா, அதாவது நம்ம ஹீரோயினோட அம்மா செம்ம திட்டுறாங்க. உங்கள் பொண்ணு இன்னைக்கு ஸ்கூலில் என்ன பண்ணா தெரியுமா, எல்லாரும் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டா அப்படின்னு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல, அம்மா அம்மா மன்னிச்சிருமா, இனிமேல் அப்படி பண்ண மாட்டேம்மா அப்படின்னு இவ சொல்கிறா. உன் மன்னிப்பும் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு அவங்க ரொம்ப கோபமாக உள்ளே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்கான்ல, அவன் இப்போ ஆசையாக நூடுல்ஸ் செஞ்சு, ஒரு வேளை அந்த காம்படிஷனில் கலந்துக்க வேணான்னு சொன்னதுனால இவ ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கா போல, சமாதானப்படுத்துவோம் அப்படின்னு ஜியான் உடம்புக்குள்ளே இருக்க நம்ம ஹீரோயினை அந்த நூடுல்ஸ் சாப்பிட சொல்கிறான். இவ்வளோ சாப்பிடலான்னு வரா, நூடுல்ஸ்லேருந்து கெட்ட நாற்று அடிக்குது. இருந்தாலும் அவன் கொடுக்குறானேன்னு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா அவ்வளோதான், நல்லாவே இல்லை. உடனே போய் வாமிட் எடுத்துட்டு ஓடிடுறா. இதை பார்த்தா இவன், உனக்காக நான் இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன், நீ வாமிட் எடுக்கிற அப்படின்னு அவன் சாப்பிட போகிறான். பட் அவனுக்குமே வாமிட்டு தான் வருது. தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் தூங்கி முழிக்கிறாங்க, ஜியான் தூங்கி முழிக்கிறா. 2 பேரும் அதே உடம்புல அப்படியே தான் இருக்காங்க. இப்போ 2 பேருக்கும் கன்ஃபியூஷன், என்னடா இது ஒரு நாள் ஆகி முடிஞ்சிருச்சு, இன்னும் நாங்கள் பழைய மாதிரி மாறலை அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ உடனே இந்த ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான் என்ன செய்கிறான்னா, நேராக ஹீரோயினை பார்க்கணுன்னு தான் வரா. பட் அவளை பார்த்த உடனே இவ பிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்றா. பட் எப்படியோ ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான் அவளை துரத்தி பிடிச்சி, எதுக்கு பயந்து ஓடுற, எனக்கு தெரியும் நீ நியான் தானே அப்படின்னு கேட்க, ஆமாம் ஆனால் உன் உடம்புக்குள்ளே நான் எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு இவ சொல்கிறா. அதுக்கு ஏன் நீ ஓடுற, இங்கே பாரு, உன் உடம்புக்குள்ளே நான் எப்படி வந்தேன்னு எனக்கும் தெரியாது சரியா? இப்போ நம்ம 2 பேரும் ஒரே கண்டிஷனில் தான் இருக்கோம், இதை எப்படி சரி செய்யறதுன்னு தான் தெரியல. ஆமாம், நேற்று நீ ஏன் ஸ்டேஜில் அவ்வளோ மோசமாக பேசின அப்படின்னு இவ கேட்க, நான் என்ன பண்ணுறது, நான் கனவும் நினச்சிட்டு இருந்தேன், இது உண்மைன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்படிலாம் பேசியிருக்கவே மாட்டேன். அது இருக்கட்டும், நம்ம 2 பேரோட ஆத்மாவும் மாறி போன விஷயத்த நீ எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிட்டியா? இல்லை உங்கள் அண்ணன்கிட்ட இன்னும் நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. ஆமாம், எங்கள் அம்மா உன்னை ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமாம், நான் ஸ்டேஜில் ஒழுங்காக பேசல, அவங்க என் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. ஓ, அவங்களுக்கு கோவப்படாமல் பார்த்துக்கோ ப்ளீஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, என்னடி இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, முதல்ல நம்ம 2 பேரும் எப்படி பழைய மாதிரி மாறுறது அதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு இவ கேட்க, எனக்கு எப்படி மாறணும்னே ஞாபகம் இல்லை, ஆனால் நம்மளோட சோல் இப்படி ஷிஃப்ட் ஆகியிருக்கிறதால நிறைய குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நீயானா என் வாழ்க்கையில் நான் என்னெல்லாம் பண்ணணும் அது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்கிறேன். ஸோ நீயும் ஜியானா உன்னோட வாழ்க்கையில் எதெல்லாம் பண்ணியோ என்கிட்ட சொல்லு, அப்போ தான் நம்ம கூட இருக்கவங்களுக்கு நம்ம மேலே டவுட் வராது அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லிட்டு இவளும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் இவங்க கிளாஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. பட் இங்கேயும் ஒரு பிரச்சனை. அது என்னென்னு, நம்ம ஹீரோயின் ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டு, இந்த ஜியான் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இப்போது ஜியான் உடம்புக்குள்ளே இருக்க நம்ம ஹீரோயின் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உட்காந்துருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல அங்கே நடத்துறது. அந்த நேரம்னு பார்த்து சார் டெஸ்ட் வேறு வச்சிட்றாரு. ஸோ என்ன எழுதுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்ருக்கா.
இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான் லைப்ரரிக்கு போய் ஒரு புக் எடுக்க போகும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அதை எடுத்துடுறான். அப்போ இதை நான் தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன், இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திமிரா அங்கேருந்து போக முறைச்சிட்டே அங்கேருந்து போயிடுறா. இன்னொரு பக்கம் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டாங்க. அங்கே இருக்க சாரும் திருத்திடுறாரு. பார்த்தா நம்ம ஹீரோயின் 18 மார்க் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு நல்லா திட்டு விழுது. அந்த சார் சொல்கிறாரு, என்னாச்சு, எப்போதும் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு மார்க் நீ தான் எடுப்ப, இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, சாரி சார் அப்படின்னு இவ பாவமாக சொல்கிறா. எனக்கு தெரியும், உன் பக்கத்தில் இருக்க டியானியூ தானே உனக்கு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்ல, இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இவ உட்கார்றா. உடனே டியானியூவலை பார்த்து, எனக்கு தெரியும் ஜியான், எனக்கு தெரியும், நான் எப்போதும் கம்மியாக மார்க் எடுக்கிறேன்னு சொல்லி தானே இப்போ வேணும்னு நீ கம்மியாக மார்க் எடுத்திருக்க, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி பாச மழையை பொழிஞ்சிட்டு இருக்கான். பட் அதுக்கப்புறமா அந்த கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் கம்மியாக மார்க் எடுத்த விஷயத்த ஹீரோ கிட்ட வந்து மாட்டி விட்டுடுறாரு. தென் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா ஜியான் உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம ஹீரோ பாசமாக, நீ ஓகே தானே அப்படின்னு கேட்க, நான் ஓகே தான், சரி இந்த சாக்லேட் அப்படின்னு கொடுக்குறான். தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவள் உள்ளே வந்துடுறா. பட் இவன் சோகமாகி அப்படியே உள்ளே போய் அவனும் அவனோட தங்கச்சியும் ஒன்றா இருக்க மாதிரி இருக்க சின்ன வயசு ஃபோட்டோவை பார்க்குறான். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். அது என்னென்னா, ஒரு டைம் இவன் அனாத ஆசிரமத்தில் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்கே ஒரு குட்டி பாப்பா, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, நீ தனியாவா இருக்க, இந்த சாக்லேட் அப்படின்னு கொடுக்குறா. இல்லை எனக்கு பல்லு வலிக்கும், வேணாம். அப்படியா, அப்படின்னா நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம், அப்பவும் பல்லு வலிக்காதில்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. அப்போ அந்த பாப்பா கேட்குறா, ஆமாம் உன்னையும் உன்னோட அப்பா அம்மா வேணான்னு சொல்லி இங்கே விட்டுட்டு போயிட்டாங்களா, உனக்கு ஒரு வேளை ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லைன்னா சொல்லு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகியிருப்பாங்க. அண்ட் அங்கே இருக்க குட்டி பாப்பா தான் அந்த ஜியான். தென் கொஞ்ச நேரத்துல இவங்க 2 பேரும் நல்லா க்ளோஸ் ஆகிருப்பாங்க. அப்போது அந்த ஜியான் சொல்கிறா, அங்கே பார்த்தியா, அவங்க 2 பேரும் இங்கே ஒரு குழந்தைய தத்தெடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேரண்ட்ஸை காமிக்கிறா. அப்படியா, அப்படின்னா நீ அங்கே போகலாம்ல அப்படின்னு இவன் கேட்க, வேணாம் அவங்க பசங்களை தான் தத்தெடுப்பாங்களாம், பொண்ணுங்களை தத்தெடுக்க மாட்டாங்களாம் அப்படின்னு ஜியான் சொல்ல, அப்படியா பரவாயில்லவா அப்படின்னு ஹீரோ இருக்கான்ல அவன் ஜியான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய், அம்மா அப்பா எனக்கு இவ தான் தங்கச்சியாக வேணும் அப்படின்னு சொல்லி அடாப்ட் பண்ணி கூப்பிட்டுட்டு வந்திருப்பான். ஸோ அதுபடி பார்த்தா ஜியான் வந்து இவனோட கூட பிறந்த தங்கச்சி கிடையாது, ஆனால் இவனுக்கு ஜியான் மேலே ரொம்பவே பாசம். ஸோ இப்போ அவன் கையில் இருக்க சாக்லேட்டை பார்த்துட்டு, இந்த சாக்லேட்டை தான் நீ அனாத ஆசிரமத்தில் என்கிட்ட கொடுத்த, அதே சாக்லேட்டை உன்கிட்ட எனக்கு கொடுத்தா நீ கொஞ்சம் கூட கண்டுக்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோவும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ சொல்கிறான், நான் ஒரு செமினாருக்கு போகிறேன், ஸோ இன்றைக்கி காலையில் நீ மட்டும்தான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, நீ செமினாருக்கு போயிட்டு வரவே மாட்டியா அப்படின்னு கேட்க, ஹீரோ சிரிச்சுட்டே வந்து அவள் தலையில் தட்டிட்டு, திரும்ப வரதான் போகிறேன், அங்கேயே தங்கவா போகிறேன் அப்படின்னு சிரிச்சுட்டே அங்கேருந்து போகிறான். இதை பார்க்கும் போது இவளுக்கு வெக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் இவ கிளம்பி ஸ்கூலுக்கு வரும்போது அங்கே 4-5 பொண்ணுங்க வந்து, ஜியான் என் கூட சண்டை போட்டால அதை நான் மறந்துடுவான்னு நினச்சியா அப்படின்னு கேட்க, யார் நீங்கள், என்ன ஜியான் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிற அப்படின்னு அந்த பொண்ணுங்க கேட்க, ஐயையோ இந்த ஜியான் யார்ட்டையோ வம்பிழுத்து வச்சிருக்கா போல அப்படின்னு ஹீரோயின் மனசில் நினச்சிட்டு, இங்கே பாருங்க நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு தெரியுது, அது என்னன்னு தெரியல, என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சாரி கேட்க, என்னடா இது இவ சாரி கேட்குறா, இப்படி இருக்கும்போது என்னென்னு சண்டை போடுறது அப்படின்னு அந்த பொண்ணுங்க போயிடுறாங்க. பட் பின்னாடியே டியானியூ வந்து, ஜியான் உன் மண்டையில் எதுவும் பிரச்சனை இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன், இல்லை இதுக்கு முன்னாடி நீ யார்ட்டையும் மன்னிப்பு கேட்டதே இல்லையே, அது வந்து எதுக்கு தேவையில்லாமல் கூட படிக்கிறவங்கள்ட்ட சண்டை போடணும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம்ல அதுக்கு தான் அப்படின்னு இவ சமாளிச்சிட்றா. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான் இருக்கால, அவள் கிளாஸ்க்கு வரும்போது அங்கே லூசின்னு ஒரு பொண்ணு அவகிட்ட வந்து, நியான் நீ வேணும்னு தானே பண்ணிகிட்ருக்க, நீ வேணும்னே அந்த ஸ்பீச் காம்படிஷனில் தோற்று போனேன், நான் தான் அதனால் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன், ஆனால் இங்கே இருக்க எல்லாரும் நான் ஜெயிக்கணும்னு தான் நீ விட்டு கொடுத்துட்டதா சொல்கிறாங்க, எனக்காக நீ ஒன்றும் விட்டு கொடுக்க வேணாம் அப்படின்னு அவ சொல்ல, இல்லைங்க நான் விட்டு கொடுக்கலாம் இல்லையே அப்படின்னு இவ போற, நீ ரொம்ப தான் பண்ணுற அப்படின்னு அவ சொல்ல, இப்போ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, காலங்காலமாக என்கிட்ட தோத்துட்டு இருந்தீங்க, அது பத்தலையா இன்னும் வேணுமோ அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு போக அங்கே இருக்க எல்லாருமே லூசியை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான் இருக்கால, அவள் ஹிஸ்ட்ரி கிளாஸ்க்கு வரா. இவளுக்கு ஹிஸ்ட்ரி மண்டேல எதுவும் ஏறல, ஏன்னா இவ சயின்ஸ் குரூப் எடுத்தவ. ஸோ திருன்னு முழிக்கும் போது கரெக்டாக டீச்சர் வேற, எந்திரிச்சு நியூட்டனை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இவ உடனே, அது நியூட்டன் வந்து 3 லா எழுதியிருக்காரு, ஃபஸ்ட்டு லா வந்து இனர்ஷியா அப்படின்னு சொல்லி 3 லாவையும் சொல்கிறா. உடனே அந்த டீச்சர் திருன்னு முழிச்சிட்டு,
இது ஹிஸ்ட்ரி கிளாஸ் தானே, நான் நியூட்டனோட ஹிஸ்ட்ரி கேட்டேன், நீ என்னமோ நியூட்டனோட லாஸை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்களே குழம்பிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் லஞ்ச் அவர் அப்போ நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க ஜியானும் ஜியான் உடம்புக்குள்ள இருக்க ஹீரோயினும் தனியா வந்து, ஐயோ நடத்துற பாடம் எதுவும் சுத்தமா புரியல, நம்ம 2 பேரும் திரும்ப நம்மளோட உடம்புக்கு வர்றது தான் நல்லது, ஆனா எப்படி நம்ம சோல் ஷிஃப்ட் ஆகியிருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் போது தான், ஏய் நான் ஒரு வால் நட்சத்திரத்தை பார்த்தேன் அப்படின்னு 2 பேரும் அந்த விஷயத்த சொல்றாங்க. ஸோ இப்போ இவளுக்கு புரிஞ்சிருது. உடனே ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க ஜியான், அப்படின்னா அந்த வால் நட்சத்திரத்தால தான் நம்மளோட சோல் ஷிஃப்ட் ஆகியிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படின்னா மறுபடியும் வந்து அந்த வால் நட்சத்திரம் வரணும், அதை நம்ம பார்த்தோன்னா நம்ம பழைய மாதிரி மாறிடுவோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஆனால் அது என்னைக்கு வந்து நம்ம என்னைக்கு மாறுறது அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. தென் அன்னைக்கு ஸ்கூல் முடியுது. அப்போ ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க ஜியான் வந்துட்டு இருக்கும் போது அங்கே 2-3 பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தீங்களா அந்த ஜியானை எத்தனை பசங்க சுற்றி வளைச்சிருக்காங்கன்னு அப்படின்னு. இதை கேட்ட உடனே என்னது அப்படின்னு இவ வேகமாக அங்கிருந்து ஓடுறா. ஆனால் இங்கே ஜியான் உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்கள 4-5 பசங்க வந்து, லாஸ்ட் டைம் எங்களை தோக்கடிச்சிட்டேன்னு ரொம்ப திமிரில் இருக்க போல, வா இந்த டைம் வந்து எங்கள் கூட பேஸ்கெட் பால் விளையாடி எங்களை தோக்கடிச்சு காமி அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே டியான் கெத்தா நின்றுட்டு, என்னடா ஜியான்கிட்டே வம்பிழுக்கிறீங்க, அவ்வளோ தைரியம் வந்துருச்சா, வா ஜியான் போகலாம் அப்படின்னு இழுக்க, என்னது, இல்லை எனக்கு பேஸ்கெட் பால்லாம் விளையாட வராது அப்படின்னு இவ சொல்கிறா. நடிக்காத, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீனு ஒரு பையன் இவளை அங்கேருந்து கூப்பிட்டுட்டு கிளம்புறான். அங்கே போய் சரி வா விளையாடலாம் வா அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு பேஸ்கெட் பால்லாம் வராது அப்படின்னு இவன் முழிக்கிறா. அட பாலை புடி அப்படின்னு அந்த லீ வந்து தூக்கி போட, இவளுக்கு அந்த பாலை கூட கேட்ச் பிடிக்க தெரில, மூக்கிலே வந்து நல்லா அடிச்சு அப்படியே போலன்னு ரத்தம் வந்துடுது. இதை பார்த்து டியானியூ, லீ நீ வேணும்னு தானே இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறான். அந்த லீ, டேய் நான் சும்மா பாலை தாண்டா தூக்கி போட்டேன், அவ தாண்டா கேட்ச் பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ வேற வந்துடுறான். வந்து ரத்தம் வரதை வேற பார்த்துடுறானா. ஸோ அவனுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்போ லீ சொல்கிறான், இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நான் அவளை விளையாட தான் கூப்பிட்டுட்டு வந்தேன், தெரியாமல் அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்படின்னா எப்படி ஒழுங்காக விளையாடுறதுன்னு நான் உனக்கு சொல்லி கொடுக்கவா அப்படின்னு அடிக்கிற மாதிரி கிட்ட போக, இங்கே பாரு சென் எனக்கு எதுவும் ஆகலை, வா போகலாம் அப்படின்னு சொல்லி இவ கூப்பிடுறா. அந்த நேரம்னு பார்த்து நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியானோடு வந்து, என்னடா என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னு வந்துடுறா. அப்போ இவளும், ஒன்றும் இல்லடி நீ கிளம்புடி அப்படின்னு சொல்லி சமாளித்து அங்கேருந்து ஹீரோவை இழுத்துட்டு போக, இங்கே பாரு ஜியான்கிட்ட ஏதாவது வம்பு வச்சுக்கிட்ட உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு இவ வந்து அங்கே இருக்க லீயை மிரட்டி விட்டுட்டு போக, உடனே லீ சிரிக்கிறான், இவன் எதுக்கு நம்மளை மிரட்டுறா அப்படின்னு. அப்போ கூட இருக்க பையன், பாஸ் இது அந்த ஸ்கூல்லையே அழகான பொண்ணு நீயான் தானே, அந்த பொண்ணு ஏன் பாஸ் உங்ககிட்ட இவ்வளோ கோவமாக பேசுகிறா அப்படின்னு கேட்க, லீ உடனே சிரிச்சிட்டு, வேற என்ன எல்லாம் என் மேலே இருக்க லவ் தான் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் கனவு கண்டுகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஜியான் உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோயினை ஹீரோ வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்து அப்படியே கிட்ட வந்து மூக்கில் மருந்து போட்டுட்டு இருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம க்ரஷ் அவ்வளோ கிட்ட இருக்கும் போது எப்படி இருக்கும். ஸோ அப்படி தான் ஹீரோயினுக்கும் இருக்குது. அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் பார்த்துட்டு இருக்கா. பட் அவன் திட்டுறான், எல்லாம் இந்த லீயால தான் வந்தது அப்படின்னு சொல்லும் போது, அவனை திட்டாதீங்க, அவன் என்னை எதுவும் பண்ணலை, அவன் விளையாட தான் கூப்பிட்டான் அப்படின்னு இவ சொல்ல, அவனுக்கு எதுக்கு நீ சப்போர்ட் பண்ணுற, நீயும் அவனும் அவ்வளோ க்ளோஸோ அப்படின்னு கேட்க, இல்லை அவன் நல்லவன் தான் அப்படின்னு இவ சொல்கிறா. பட் அப்போ ஹீரோ ஒரு விஷயம் யோசிக்கிறான். அது என்னன்னா, ஒரு டைம் இவன் ஜியானோட ரூமுக்கு போயிருப்பான். அங்கே ஹார்ட் போட்டு இவ ஏதோ எழுதி வச்சிருப்பா. ஸோ அதை யோசிச்சுட்டு, ஒருவேளை ஜியானுக்கு லீ மேலே லவ்வோ அப்படின்னு இவனுக்கு ஒரு டவுட் வருது. அந்த டைம்னு பார்த்து அங்கே டியானியூ வரான். அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட, சாரி என்னால் தானே உனக்கு அடிபட்டுச்சு, அதான் எங்கள் அம்மா உனக்கு மெடிசன் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னாங்க, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க, இதெல்லாம் எதுக்குடா அப்படின்னு இவ பேசுகிறா. பட் அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ முறைச்சிட்டே வந்துட்டு போகிறான். உடனே டியானியும், சரி சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினும் உள்ளே வராங்க. அப்போ ஹீரோ கேட்குறான், ஜியான் உன்கிட்ட நான் உன்னை கேட்கணும் அப்படின்னு. இவளும் என்னது அப்படின்னு கேட்க, கொஞ்சம் உட்காரு அப்படின்னு உட்கார வச்சு, நீ பப்பி லவ்வை பற்றி என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்குறான். உடனே விசிரிச்சுட்டு, அதை பற்றி நான் என்ன யோசிக்கிறது, அதெல்லாம் நார்மல் தானே அப்படின்னு கேட்குறா. அப்போ அவன், உனக்கு யார் மேலேயாவது லவ் இருக்கா, அப்படிலாம் இல்லையே, உனக்கு யார் மேலேயாவது இருக்கா அப்படின்னு இவ கேட்க, இல்லை எனக்கும் யார் மேலேயும் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். உனக்கு யார் மேலேயும் இல்லையா அப்படின்னு இவ கேட்க, இங்கே பாரு ஜியான், லவ் பண்ணுற லவ்வுக்கெல்லாம் உனக்கு வயசு ஆகலை சரியா, அதனால் இந்த வயசில் நீ படிக்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு புரியுதா அப்படின்னு கேட்குறான். புரியுதே, சரி நீ யாரையும் இப்போ லவ் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணு. ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ளே போகிறா.
தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் ஸ்கூல் கிளம்பி வெளியே வரும்போது அந்த இடத்துல லீ ஓடி வந்து, இங்கே பாரு நேற்று நடந்ததுக்கு ரொம்ப சாரி, நான் வேணும்னு உன்னை காயப்படுத்தலை, அதான் உனக்காக இப்போ மருந்து ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் கொடுக்க, எனக்கு புரியுது நீ வேணும்னு பண்ணியிருக்க மாட்டேன்னு, பட் இங்கேருந்து போயிடு, எங்கள் அண்ணன் உன்னை பார்த்தான்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, அது நான் எதுக்கு வந்தேன்னா நேற்று நீயா என்கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசுனா, கொஞ்சம் அவகிட்ட என்னை பற்றி நல்ல விதமாக எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்ல, சரி சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அனுப்பி வச்சிட்றா. பட் ஹீரோ இதை கரெக்டாக பார்த்துட்டே கிட்ட வந்து, ஆமாம் கையில் என்ன, அது அது வந்து டியானியும் எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு போனான் அப்படின்னு சொல்கிறா. ஓ என்கிட்டயே போய் சொல்கிறியா அப்படின்னு ஹீரோ மனசில் நினச்சிட்டு, சரிவா போகலாம் அப்படின்னு ஸ்கூலுக்கு கூப்பிட்டுட்டு போகிறான். வந்த உடனே டியானியூ பார்த்துட்டு, என்னடி கையில் இவ்வளோ ஸ்நாக்ஸ் வச்சுருக்க அப்படின்னு கேட்க, அது அது வந்து நான் தான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன், இந்த வச்சுக்கோ அப்படின்னு எல்லா ஸ்நாக்ஸையும் டியானியூ கிட்டேயே கொடுத்துட்றா. தென் லஞ்ச் அவர் வருது. அப்போது நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான் இருக்கால, அவள் உண்மையான ஹீரோயினை பார்க்கலான்னு வரும்போது, அப்போ ஹீரோயினுக்கு ஷாஷான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பா. அவள் ஜியான் கிட்ட வந்து, அதாவது ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான் கிட்ட வந்து, என்னடி இப்போல்லாம் நீ அந்த ஜியான் கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுகிற, எனக்கு தெரியும் உனக்கு ஜியான் அண்ணன் மேலே க்ரஷ்ஷு தானே அப்படின்னு சொல்ல, அப்போலாம் ஒன்றும் இல்லடி, இருடி உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோயின் வரும்போது, ஜியான் வரியா நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே டியானியும் நானும் வரட்டா அப்படின்னு வர, உடனே ஹீரோ, டியானியோ இங்கே வா ரசம் உன்ட்டு ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லி டியானியோ அப்படியே தள்ளிட்டு போயிடுறான். ஸோ இவங்க எல்லாரும் போய் சாப்பிட்றாங்க. அப்போ அந்த ஷாஷா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஜியான் உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோயின் கிட்ட, ஜியான் உங்கள் அண்ணன் இந்த ஸ்கூல்லையே ரொம்ப அழகான பையனாக இருக்கான், கண்டிப்பாக அவனுக்கு நிறைய லவ் லெட்டர் வரும், நீ ஏதாவது ஒரு லவ் லெட்டரை வாங்கி உங்கள் அண்ணன் கிட்ட கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்க, இந்த உண்மையான ஜியான், ஷாஷா என்ன பேசுகிற வாயை மூடு அப்படின்னு சொல்கிறா. இங்கே இருக்க நம்ம ஹீரோயினும், இல்லை இல்லை அப்பெல்லாம் நான் எதுவும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறா. ஓகே, இல்லை ஒரு விஷயம் யோசிச்சு பாரு, இந்த ஸ்கூல்லையே உங்கள் அண்ணன் தான் அழகாக இருக்கான், அதே மாதிரி பொண்ணுல நம்ம நியான் தான் அழகாக இருக்கா, இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு இவ சுற்றி வளைச்சி பேச, வாய் மூடு ஷாஷா அப்படின்னு இவ சொல்கிறா. நம்ம ஹீரோயினும், இல்லை இல்லை அதை பற்றிலாம் இப்போதைக்கு பேச வேணாம், நீ அமைதியாக சாப்பிடு அப்படின்னு அவளும் சமாளிக்கிறா. ஆக்சுவலி விஷயம் என்னென்னா, உண்மையாகவே நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே க்ரஷ்ஷுன்னு இந்த ஷாஷாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வேலைலாம் பார்த்துட்ருக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து டியானியூவை இழுத்துட்டு வந்துட்டானா. இப்போ டியானியூ கேட்குறான், உனக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்னு கேட்க, இல்லைடா இப்போல்லாம் இந்த ஜியான் நடந்துக்கிறது ஒரு மாதிரி வித்தியாசமாக இல்லை. வித்தியாசமாவா என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு என்னமோ ஜியானும் அந்த லீயும் டேட் பண்ணுறாங்களோன்னு தோணுது அப்படின்னு இவன் கேட்குறான். என்னது இல்லைல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவள் அப்படிலாம் பண்ணவே மாட்டா அப்படின்னு இவன் சொல்ல, ஓ பண்ண மாட்டாளா, சரி இன்னைக்கு காலையில் அவள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாலே அது எப்படி, நான் கேட்டேன்டா, அதுக்கு அவள் சொன்னா அவள் எனக்காக வாங்கிட்டு வந்தேன்னு. அவன் என்கிட்ட சொன்னா நீ தான் அவகிட்ட ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தேன்னு அப்படின்னு இவன் சொல்ல, என்ன அது அப்படின்னு டியானியூ முழிக்கிறான். ஆனால் நான் முன்னாடியே கவனிச்சிட்டேன், அந்த லீ தான் ஜியானுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தான். ஸோ எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, அவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்கன்னு தோணுது. ஸோ நீ என்ன பண்ணுற, நீ எப்போதும் ஜியானை நோட் பண்ணுற, ஏதாவது தப்பு நடக்க போதுன்னு தோணுச்சுன்னா உடனே என்கிட்ட வந்து சொல்கிற அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா விஷயம், சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டியானியூ வேகமாக ஜியான் உடம்புக்குள்ளே இருக்க நம்ம ஹீரோயின் கிளாஸில் உட்காந்துருக்கும் போது, ஜியான் உனக்கு தெரியுமா 2 பேர் லவ் பண்ண ஆரம்பித்தா சுற்றி எல்லாம் கெட்டதாக நடக்குமா அப்படின்னு அதை பற்றியே பேசுகிறான். உடனே இவ சிரிச்சிட்டு, ஏண்டா மண்டையில் இருக்க நட்டு எங்கேயாவது விழுந்துருச்சா என்ன போடா அப்படின்னு சொல்லி அவள் சீரியஸாக எடுத்துக்காமல் வந்துடுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான் ஸ்கூலில் இருக்கும் போது திடீர்னு எங்கேருந்தோ லீவ் ஓடி வரான். ஓடி வந்து, என் மேலே கோவமாக இருக்கியா நியான் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லை, ஆமாம் நீ இந்த ஸ்கூலே கிடையாது எப்படி உள்ளே வந்த அப்படின்னு கேட்க, அது ஒன்றை பார்க்க தான் உள்ளே வந்தேன், உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம சின்ன வயசில் ஒன்றா சேர்ந்து விளையாடுவோமே அப்படின்னு கேட்குறான். என்னது, ஐயோயோ எனக்கு இதெல்லாம் தெரியாதே அப்படின்னு ஜியான் முழிக்க, இங்கே பாரு இன்னுமா என் மேலே கோவமாக இருக்க, என்கிட்ட பேசேன் அப்படின்னு இவன் வரும்போது குறுக்க இந்த கௌசிக் வந்தா அந்த மாதிரி கரெக்டாக ஹீரோ வந்து, ஆமாம் நீ இந்த ஸ்கூலே கிடையாது இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். நான் என்ன பண்ணேன் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு அவன் கேட்க, நான் இங்கே ஸ்டூடெண்ட் கவுன்சிலில் இருக்கேன், ஸோ உனக்கு கேட்கறதுக்கான உரிமை எனக்கு இருக்குது, நீ இந்த ஸ்கூலில் என்ன பண்ணிகிட்ருக்க, நான் நீ என்ன பார்க்கலான்னு வந்தேன், உன் தங்கச்சி ஒன்றும் நான் பார்க்க வரல அப்படின்னு அவன் சொல்ல, நீ யாரையும் பார்க்க வேணாம் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோ துரத்தி விட்டுடுறான். உடனே ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான், அது அது தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறா. இனிமே அவன் ஏதாவது ஒன்று தொந்தரவு பண்ணால் என்கிட்ட வந்து சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி பசங்க கிட்ட பேசுறது நல்லதே கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, இந்த மாதிரி பையனா, இல்லை இல்லை லீ வந்து நல்ல பையன்தான் அப்படின்னு ஜியான் சொல்கிறா.
இங்க பாரு, உனக்கு தெரியாது யாரு நல்ல பையன் கெட்ட பையன் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, என்னது அப்படின்னு இவ முழிக்கிறா. அதோட அந்த பையன்கிட்ட இருந்து நீயும் தள்ளி இரு, ஜியானையும் கொஞ்சம் தள்ளி இருக்க சொல்லு அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இவ கன்ஃபியூஸ் ஆகி போயிடுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க ஜியான் இருக்கால, அவ வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறா, நடந்ததெல்லாம் சொல்றா. உடனே ஹீரோயினும், ஏ ஆமாப்பா, இங்க நடக்கிறதே வித்தியாசமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உங்க அண்ணன் நானும் அந்த லீயும் டேட் பண்றதா நினைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்னது? ஏ இதுக்கே ஷாக் ஆகுற? ஆக்சுவலி உங்க அண்ணன் சந்தேகப்படுறது என் மேல இல்ல ஓ மேல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அவன் எப்படி இந்த மாதிரி நினைக்கலாம்? நானும் லீயும் அந்த மாதிரி கிடையாது. அதுக்குன்னு லீயும் ரொம்ப கெட்டவன்னு சொல்ல முடியாது. அவன் நல்லவன் தான். ஆனா அதுக்காக அவனை நான் டேட்லாம் பண்ணல. அதான் எனக்கு புரியுது ஜியான். நான் என்ன சொல்றேன்னா, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லைனா உனக்கும் கெட்ட பேரு எனக்கும் கெட்ட பேரு அப்படின்னு சொல்ல, ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், சரி நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியான் வரும்போது, அப்போ ஷாஷா இருக்கால, ஷாஷா உடனே நியான் ஒரு நிமிஷம் இங்கே வாயேன் அப்படின்னு வேகமாக நியானை இழுத்துட்டு போய் ஸ்டோர் ரூம்குள்ளே விட்டு பூட்டிடுறா. ஷாஷா என்ன பண்ணுற? ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே தான் உன்னோட க்ரஷ் இருக்கான், போய் பேசு பேசு அப்படின்னு நல்லா கோத்து விட்டுட்டு போயிடுறா. ஐயோ இங்கே என்ன என் அண்ணன் நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு ஜியான் முழிக்க, இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு அவன் கேட்குறான். அது என் ஃப்ரெண்டு ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லி என்னை உள்ளே வச்சு பூட்டிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி உனக்கு வேறு வேலை எதுவும் இல்லைன்னா உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு அவன் கேட்குறான். என்கிட்ட என்ன பேசணும் அப்படின்னு இவ கேட்க, அது நான் என் தங்கச்சி ஜியானை பற்றி பேசணும். அவளை பற்றி என்ன பேசணும்? இல்லை, அவள் இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணுக்கிட்டையும் ஃப்ரெண்டாக இருந்ததில்ல. ஆனால் இந்த டைம் என்னமோ உன்கிட்ட கொஞ்சம் பேசுகிறா, அதான் உன்கிட்ட அப்படின்னு வர, அது வந்து ஜியான் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப அறிவான பொண்ணு. அவளுக்கு ஏதாவது உண்மைன்னு தோணுச்சுன்னா அதை பட்டுன்னு மூஞ்சில் படுற மாதிரி பேசிடுவா. இது யாருக்கும் புரியாமல் அவகிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டுறாங்க. அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்ல, நீ சொல்கிறது என்னமோ கரெக்டு தான். அவள் என்னதான் டாம் பாய் மாதிரி இருந்தாலுமே அவள் ரொம்பவே சென்சிட்டிவ் டைப் தெரியுமா. ஆனால் என்ன, சொல்கிற பேச்சை தான் கேட்க மாட்டா. ஒரு நிமிஷம் இரு, இப்போ நீ ஜியானை புகழ்றியா இல்லை திட்டுறியா? நான் ஒன்றும் பண்ணல, எனக்கு அவன் மேலே டவுட்டாக இருக்குது. அவளும் லீயும் டேட் பண்ணுறாங்களோன்னு டவுட்டாக இருக்குது. என்னது டேட்டா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு இவ சொல்கிறா. நீ எப்படி இதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிற? ஏன்னா எனக்கு தெரியும் அவள் டேட்லாம் பண்ண மாட்டா, அதுவும் லீயே வாய்ப்பே கிடையாது. ஆனால் எனக்கு அப்படி தோணுதே அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். சரி, ஜியானும் டியானியும் எப்போதும் ஒன்றாவே இருக்காங்க, அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்கன்னு உனக்கு எப்பயாவது தோணுச்சா? தோணலை, ஏன்னா ஜியான் டியானியும் ஒரு பையனாகவே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான். அதே மாதிரி தான் அவளுக்கு லீ மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நீ கொஞ்சம் உன் தங்கச்சி மேலே நம்பிக்கை வை, ஓகேவா? ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நான் அவன் மேலே நம்பிக்கை வைக்கணும். அதோட அவகிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். அவகிட்ட இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்ல, உடனே ஓ நீ இந்த மாதிரி கூட யோசிப்பியா? ஒரு வேளை இதெல்லாம் நீ டேரெக்டாக உன் தங்கச்சிக்கிட்ட பேசியிருந்தா உனக்கும் உன் தங்கச்சிக்கும் தேவையில்லாமல் சண்டையே வராது அப்படின்னு இவ சோகமாக சொல்லும் போது, அந்த டைமில் வேகமாக டியானி இருக்கான்ல, அவன் ஓடி வந்து, டே இங்கே போடுற சின்ன, உன் தங்கச்சியும் அந்த லீயும் காஃபி ஷாப்பில் இருக்காங்கடா அப்படின்னு சொல்ல, என்னது காஃபி ஷாப்பா அப்படின்னு இவங்க வேகமாக அங்கே ஓடி போகிறாங்க. ஆக்சுவலி இங்கே நம்ம ஹீரோயின், அதாவது ஜியான் உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோயின் லீ கிட்ட, ஒரு தப்பு நடந்து போச்சுப்பா, நம்ம 2 பேரும் டேட் பண்ணுறதா என் அண்ணன் நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, எனது டேட்டா? இல்லை இல்லை, நான் உங்ககிட்ட சாரி கேட்க தான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்கும் போது கரெக்டாக எல்லாருமே அங்கே ஓடி வராங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஜியானை பார்த்து, நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, அதுவா, ஒரு திருடனை பிடிக்க போகிறேன்னு ஒரு ஹீரோ வந்தார், அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு இவன் நக்கலாக சிரிச்சுட்டு உட்கார, நம்ம ஹீரோவுக்கு செம்ம பல்ப் ஆகிடுது. ஏன்னா ஜியானும் லீயும் டேட் பண்ணுறதா நினச்சிட்டு இருப்பான், பட் உண்மையாக அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ உடனே அவன், ஓகே நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், சரி வாங்க ஏதாவது சாப்பிட்டு போகலாம், என்ன வேணும், ஏதாவது காஃபி டீ அந்த மாதிரி ஏதாவது சொல்லட்டுமா அப்படின்னு அவன் கேட்க, உடனே ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான் இருக்கால, ஓகே எனக்கு மில்க் டீ வேணும், அதில் நிறைய சுகர் இருக்கணும், நிறைய ஐஸ்கிரீமும் வேணும் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட உடனே டக்குன்னு ஹீரோவுக்கு ஒரு ஸ்பார்க்கு. அது என்னன்னா, ஏற்கனவே ஹீரோ ஜியான் கூட இந்த ஷாப்க்கு வரும்போது ஜியானும் இதே சேம் டயலாக் தான் சொல்லியிருப்பா. ஸோ அவன் ஒரு மாதிரி ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான் பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான் இருக்கால, அவள் வீட்டுக்கு கிளம்பி வரா. அந்த நேரத்தில் உண்மையான ஹீரோயினோட அம்மா அப்படியே கோவத்தில் உட்காந்துருக்காங்க. ஐயோ இன்னும் இவங்க என் மேலே கோவத்தில் தான் இருக்காங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு, அம்மா ஏம்மா கோச்சிட்டு இருக்க, ப்ளீஸ் என்கிட்ட பேசுமா அப்படின்னு கெஞ்சிரா. இங்கே பாருடி, வரப்போகிற மந்த்லி எக்ஸாமில் நீ டாப் 10 ரேங்க்குள்ளே வந்தாதான் உங்ககிட்ட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்ல, சரி நான் டாப் 10க்குள்ளே எடுக்கிறேன் அப்படின்னு இவ சொல்லிடுறா.
பட் இவளுக்கு தான் ஹிஸ்ட்ரியே வராதே, எங்கேருந்து அவ்வளோ மார்க் எடுக்கிறது? ஸோ இந்த விஷயத்த இப்போ ஹீரோயின் கிட்ட சொல்லி, ஐயோ எனக்கு ஹிஸ்ட்ரியே வராதுடி, நான் எப்படி அவ்வளோ மார்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்ல, அதான் என்ன செய்யறதுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு நம்ம 2 பேரும் சீக்கிரமா நம்ம பாடிக்குள்ளே வந்தாகணும் அப்படின்னு சொல்ல, அப்போ இவ, ஒரு நிமிஷம், இந்த சோல் ஷிஃப்டிங்கை பற்றி எங்கள் அண்ணனோட ரூமில் ஒரு புக் இருந்தது, ஒரு வேளை அதை நீ எடுத்துகிட்டு வந்தனா அதில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்னது திருடுறதா? வீட்டில் இருக்க புக் எடுக்கிறது திருடுறது இல்லடி, எடுக்கிறது, நீ போய் எடு அப்படின்னு இவ சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு ஜியான் உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோயினும் வீட்டுக்கு வந்து, அண்ணன் எனக்கு லைப்ரரியில் ஒரு புக் எடுக்க வேண்டியதாக இருக்குது, நீ போய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோவும் சரின்னு போகும்போது, நீ எப்போ வருவ அப்படின்னு கேட்குறா. சீக்கிரம் வந்துடுவேன் அப்படின்னு அவன் ஒரு மாதிரி முழிச்சிட்டே அங்கேருந்து போகிறான். பட் அவன் போன உடனே வேகமாக நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியானோ அந்த வீட்டுக்கு வந்து வேகமாக அங்கே இருக்க புக்கை போய் தேடுறாங்க. பட் இவங்க தேடி வந்த புக் அந்த ரூம்லேயே இல்லை. ஏன் அப்படின்னா இவ வர்றதுக்கு முன்னாடியே ஜியான் உடம்புல இருக்க நம்ம ஹீரோயின் இருக்கால, அவன் அந்த புக்கை தேடி கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு போய் வேகமாக கிச்சனில் இருக்க ஷெல்ஃபில் ஒளிச்சு வச்சுட்டா. ஏன்னா இவளுக்கு நம்ம ஹீரோ பக்கத்துலேயே இருக்கணும், விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை, அதனால தான். பட் இவங்க ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்காங்க. கடைசியில் ஹீரோவே அந்த பிளேஸ்க்கு வர 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. உடனே அவன் கேட்குறான், என் ரூமில் 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லையே, நாங்கள் சும்மா சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி மழுப்பிட்டே அங்கேருந்து போகிறாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. அந்த டைம்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. உடனே இந்த ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க நீயானும், அதாண்டி அப்பா அம்மா, போய் நல்லா பேசு அப்படின்னு சொல்ல, இவளும் போய் பாசமாக பேச ஆரம்பிக்கிறா. அவங்களும் நல்லா பேசுகிறாங்க. தென் எல்லாரும் ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிடும் போது அவங்க இந்த ஜியான் உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோயினை ரொம்ப பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும் போது இந்த உண்மையான ஜியானுக்கு பொறாமையாக இருக்குது. நான் இப்படி மாறினதே அவங்களுக்கு தெரியலல்ல, ஒரு வேளை என்னைய விட அவளை தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் என்னென்னமோ அவள் யோசிக்கிறா. தென் அப்போ அவங்க வீட்டில் இருந்து கிளம்பும் போது கரெக்டாக இந்த ஜியானோட அம்மா, ஆமாம் கிச்சனில் எதுக்கு இந்த புக் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஒளிச்சு வச்ச புக்கை எடுத்துடுறாங்க. உடனே ஹீரோயின் இந்த விஷயம் ஜியானுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஜியானை வேகமாக அங்கேருந்து இழுத்துட்டு வந்துடுறா. ஜியானும் சோகமாக இருந்ததால் எதையும் கவனிக்காமல் அங்கேருந்து போயிடுறா. பட் நம்ம ஹீரோ கவனிச்சிட்றாரு அந்த புக்கை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் பண்ணதை. ஸோ அந்த புக்கை எடுத்துகிட்டு போய் படிக்கிறாரு. அப்போ தான் அதில் சோல் ஷிஃப்டிங் பற்றி இருக்கிறது அவருக்கு தெரிய வருது. இன்னொரு பக்கம் உண்மையான ஜியான் வந்து வீட்டுக்கு வரா. அங்கே நம்ம ஹீரோனோட அப்பா அம்மா அவகிட்ட ரொம்ப பாசமாக இருக்காங்க. உடனே அவளுக்கு, இவங்கெல்லாம் நம்ம மேலே பாசமாக இருக்காங்க, ஆனால் நம்மளோட உண்மையான அப்பா அம்மா நம்ம மேலே பாசமாகவே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறா. எனக்கு மறுபடியும் அந்த உடம்புக்குள்ளே வர வேணும், நான் இதே உடம்புல இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு மெசேஜ் பண்ண, வேற என்ன, நம்ம ஹீரோயினுக்கு செம்ம குஷியாயிடுது. பட் இதோட பிரச்சனை முடியல, இன்னும் எக்ஸாம் வருது, அதுக்கு வேற இவங்க படிக்கணும், மார்க் எடுக்கணும்ல. ஸோ அதனால இவங்க 2 பேரும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. எனக்கு சயின்ஸ் தெரியும், நான் உனக்கு சயின்ஸ் சொல்லி கொடுக்குறேன், உனக்கு ஹிஸ்ட்ரி தெரியும், நீ எனக்கு ஹிஸ்ட்ரி சொல்லிக் கொடு, ஸோ அதை வச்சு நம்ம 2 பேரும் நல்லா மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு ஒரு நாள் இவங்க ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். உடனே இவங்க 2 பேரும் முழிக்கிறாங்க. உடனே அவங்ககிட்ட வந்து, ஏன் இப்படி பதறீங்க, படிச்சுட்டு தானே இருக்கீங்க, படிங்க அப்படின்னு சொல்கிறான். படிச்சுட்டு தான் இருக்கேன். சரி இங்கே பாருங்க ஜியான், எனக்கு இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி தரீங்களா அப்படின்னு ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க ஜியான் அப்படியே டவுட் கேட்குற மாதிரி நடிக்க, நம்ம உண்மையான ஹீரோயினுக்கு அந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுறதுனே தெரியல, திருன்னு முழிக்கிறா. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்கு வரான். அப்போது ஜியான் உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோயின் கிட்ட, அம்மா நீ ஃபிசிக்ஸ் காம்படிஷனில் கலந்துக்கிறியா இல்லை கலந்துக்கலையா அப்படின்னு கேட்க, இல்லையே நான் கலந்துக்கல அப்படின்னு சமாளிச்சுட்டு போயிடுறா. பட் உண்மையான ஜியான் அந்த ஃபிசிக்ஸ் காம்படிஷனுக்காக நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட்டிருப்பா. அப்படி இருக்கும் போது இவன் வேணான்னு சொல்கிறா இல்லையா. ஸோ ஹீரோவுக்கு இன்னும் டவுட் அதிகமாகுது. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இவங்க 2 பேரும் மறுபடியும் ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு வந்து, என்னடி இது, எப்படி படித்தாலும் இது மண்டையிலே ஏற மாட்டுது, இதுக்கு இப்போ ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ஒன்றால் ஹிஸ்ட்ரி படிக்க முடியாது, என்னால் சயின்ஸ் படிக்க முடியாது, ஸோ நம்ம 2 பேரும் மேஜரையே பேசாமல் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, இவங்களுக்கு படிப்பு மண்டையிலே ஏற மாட்டுது. ஸோ இப்போது ஹீரோயின் உடம்புக்குள்ளே இருக்க இந்த ஜியான் என்ன செய்கிறான்னா வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த சொல்கிறா. அவ்வளோதான், வீட்டுக்குள்ளே பெரிய பஞ்சாயத்தே நடக்குது. அதே மாதிரியே ஜியான் உடம்புக்குள்ளே இருக்க ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்து, சென் நான் என்னோட மேஜரை மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. பட் அவன் ஒரு பார்வை பார்த்துட்டு, என்ன அப்படின்னு கேட்குறான். அது வந்து அப்படின்னு இவ திணற, சரி ஒன்று சொல்லு, நீ 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் உனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னு கேட்குறான். எனது அதையே இப்போ கேட்குற, எனக்கு ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லையா, சரி போன வருஷம் பர்த்டேக்கு நான் என்ன கிஃப்ட் கொடுத்தேன்,
அது அது வந்து சரி சொல்லு, அப்பா என்ன gift குடுத்தாரு? அது அது ஃபோன் தானே குடுத்தாரு. இல்ல பென்சில் கவர் குடுத்தாரோ? என்ன குடுத்தாரு? அப்படின்னு இவ திரு திருன்னு முழிக்கிறாளா? அவனுக்கு புரிஞ்சு போயிடுது என்ன விஷயம்னு. உடனே அவன், "நீ ஜியான் இல்லல்ல?" அப்படின்னு கேட்குறான். "ஆ ஆ என்னது? உண்மைய சொல்லு. நீ யாரு?" அப்படின்னு கேட்குறான். இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கா. கரெக்ட்டா இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே. இந்த ட்ராமா உங்களுக்கு புடிச்சிருக்கா? இத கன்டின்யூ பண்ணலாமா? வேணாமான்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.